பேரொளி பண்டிதர் அயோத்திதாசருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரை வணங்கியிருக்கிறோம். திராவிடத்தின் முன்னோடி, தமிழ்தான் முதன்மையானது என்று உலகத்திற்கு பறைசாற்றியவர், ஒரு மாபெரும் மேதை, சித்த மருத்துவராக புகழ் பெற்றவர், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய குருவாக இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் திராவிட பேரொளி பண்டிததாசர் அயோத்தியருக்கு மலர் அஞ்சலி செலுத்தி அவருடைய புகழ் பாடுவதில் பெருமை அடைகிறோம். 2023ஆம் ஆண்டு அப்பொழுது மாண்பு முதலமைச்சராக இருந்த அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று திராவிட பேரொளி பண்டிதர் அயோத்திதாசர் மணிமண்டபத்தை இங்கே நிறுவினார். அவருக்கு இன்றும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட திராவிட பேரொளியின் மணிமண்டபத்தை பேணி காக்க வேண்டும். பக்கத்தில் காமராஜருடைய பெருந்தலைவர் காமராஜருடைய மணிமண்டபம், இந்த பக்கம் மகாத்மா காந்தியுடைய மணிமண்டபம், இதையெல்லாம் நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்றுதான் புதிய அரசிற்கு எங்களுடைய வேண்டுகோள்.